எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு, லன்ச் ரெசிபீஸ் இது எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஊத்தாப்பு ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த விலாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிச்சன் ஒர்க்ஸ், கார்டனிங் ஒர்க்ஸ் பண்ணுறப்போ எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்பவும் போல் நம்ம பேசிக்கிட்டே வீடியோவை பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போய் மிட்டமே ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அப்போ இருந்து ஆயில் வாங்க வேண்டியது அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்லையே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட வேண்டியது, கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வைக்கிறதே இல்லை. ஸோ அந்த வேலையை இன்றைக்காவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு எடுத்துகிட்டு வச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த பாட்டில்ஸு இதெல்லாம் கழுவி வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது மறுபடியும் டஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயாவது ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் மரச்செக்கில் ஆட்டுவாங்க, அங்கே வாங்கிக்குவோம். தேங்காய் எண்ணெய் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கூட போட்டிருக்கேன். தேங்காயை காய வச்சு கொண்டு போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஆற்று பக்கமே வாங்குறதுனால ரொம்ப நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். அதுவும் கடலெண்ணெயெல்லாம் வச்சு தோசை சுடுறப்போ பார்த்தீங்கன்னா அடடா வாசனையோட செம சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சூப்பரான டவுட் தாங்க. ஏன்னா எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமை தான் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, நெய்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறப்போ பார்த்து பொறாமப்படுறாங்க சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாருமே இந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ண தான் செய்வோம் இல்லைங்களா? அது பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், ஹாப்பியாக வாழணும். மற்றவங்களுக்காக அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். அந்த வேலைக்காக நம்ம என்ன வேணாலும் வந்து ஹார்ட் ஒர்க் போடலாமே தவிர, மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க பொறாமப்படுறாங்க, மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. வீட்டிலையே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே 4 பேர் 4 விதமாக இருப்போம் இல்லையா? நமக்கு பிடிச்சி செய்கிற விஷயம் வந்து மற்றவங்கள பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம செய்கிறத பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணி பொறாமப்படுறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளில் நம்ம வழிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம இதை நினச்சி சந்தோஷப்படணுங்க. ஏன்னா நம்ம செய்கிற வேலையை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த வேலை பிடிச்சி போய் தானே அவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம செய்கிற வேலை சிறப்பு. ஸோ அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை, அது எந்த வேலையாக இருந்தாலும் யாரையும் பாதிக்காமல் தெளிவாக யாரை பற்றியும் கவலையே படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க, புத்தர் கதை தான். ஷார்ட்டாக முடிச்சிடலாம், நல்லாவும் இருக்கும், கேளுங்களேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இந்த சூழ்நிலைக்கு ஆப்டான ஒரு கதை தான், அதனால் சொல்கிறேன். ஒரு நாள் புத்தர் வந்து, அதாவது கதையினாலே ஒரு நாள் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு நாள்னு சொல்கிறேன். புத்தர் வந்து தன்னோட சீடர்களுக்கு லெசன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் கோபமாக வெளியே இருந்து ஒரு புது பர்சன் உள்ள திட்டிக்கிட்டே வராரு. கோபமாக பார்த்துக்கிட்டு புத்தரை பார்த்து நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு, நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் நடத்துகிற விதம் தப்பு அப்படின்னெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வராரு. புத்தர்கிட்ட வந்து நின்று தன்னோட கோபத்தை முகத்திலையும் கண்ணிலையும் வார்த்தைகளையும் அள்ளி வீசுறாரு. ஆனாலும் புத்தர் பார்த்தீங்கன்னா எதுக்குமே பதில் சொல்லவும் இல்லை, எதுவுமே ரியாக்ட் பண்ணவும் இல்லை. அவரும் கோபம் தீர எல்லா வார்த்தைகளையும் சொல்லி திட்டி முடிச்சு கேள்வியை கேட்டு பதிலே கிடைக்காததுனால அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாரு. அந்த சமயத்தில் அங்கிருந்த சீடர்களில் ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, குருவே, இவர் இந்தளவு சத்தம் போட்டுட்ருக்காரு, நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சீடர் கேட்குறப்போ புத்தர் வந்து, நீ உட்காரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
கிளம்புனார் இல்லையா, அந்த பர்சனை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்து உங்களுக்கு பிடிக்காத திங்ஸை வந்து வாங்கிட்டு வராங்க. அது வந்து விலை உயர்ந்ததாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, தேவையும் இல்லை அந்த பொருள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு தேவையில்லை ஆனால் விலை உயர்ந்தது அப்படின்னா நான் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவேன், ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுவும் அப்படி தான், நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு தேவையில்லை, அப்போ இந்த வார்த்தைகள்லாம் யாரை சாரும் அப்படின்னு கேட்டதையும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? யாரை சாரும்? சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சொன்னவருக்கே சாரும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாரு. ஸோ இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யார் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அந்த இது அவங்களுக்கே சாரட்டும். ஸோ எதுவும் வந்து நம்ம அதை நினச்சி ஆதங்கப்பட வேண்டாம், அவங்க மேலே கோபப்பட வேண்டாம். ஸோ என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலைகளை நம்ம திறம்பட செஞ்சு அதில் வந்து வெற்றி காணணும், அது மட்டுமே நம்ம நோக்கமாக வச்சுட்டு செயல்படலாம். ஸோ ரொம்ப போர் அடிச்சிட்டேனோ, எப்போவும் சொல்கிறது தான் இந்த டைலாக் ஒன்று போட்டுற வேண்டியது, போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா? ஸோ ஓகேங்க, இப்போ ஆயிலெல்லாம் எல்லாத்துலேயும் ஊற்றி கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் வச்சாச்சு. அப்புறம் 2 ஜார் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அதையும் எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா, ஒரு சிஸ்டர் வந்து கிச்சன் டூர் போட சொன்னாங்க. அப்புறம் நிறைய சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஹோம் டூர் போட சொல்லி. இந்த ஹோம் டூர் போடுறதுல எனக்கு என்ன போடுறதுனே தெரியலைங்க. ஏன்னா இப்போ ஹாலில் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா என்னோடய கிச்சன் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா ரூம்ஸையுமே பார்த்து தான் இருக்கீங்க. ஹால் ஆகட்டும், டைனிங் ரூமில் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதாகட்டும், இல்லை கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது தான். என்ன இந்த ரேக் ஓப்பன் பண்ணி மட்டும்தான் காட்டலை இல்லையா, அதுவும் இன்னொரு வீடியோவில் பண்ணிடலாம். மற்றபடி கவுண்டர் டாப் நீங்கள் பார்த்தது தான். அடுத்ததான் சாமி ரூம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் பிளான்ஸ் முன்னாடி வச்சுருக்கிறது, பின்னாடி வச்சுருக்கிறது, சைடில் கார் நிறுத்தி இருக்கிறதுன்னு எல்லாமே என்னோடய வீடியோவில் கவர் ஆகி தான் இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடணுமா அப்படின்ட்டு, அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். ஆனால் என்ன போடுறது, இதில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லா பிளேஸஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். அதனால இப்போ ஸ்பெஷலாக ஹோம் டூர்னு என்ன போடுறதுனே எனக்கு தெரியாதனால தான் இப்படியே டிலே ஆகிட்டே இருக்குது. இல்லை, உங்கள் ஹோமை வந்து நீங்கள் ஃபுல்லாக அதை மட்டும் கவர் பண்ணி போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், போடுறேன். ஓகேங்களா? இதில் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ஓகேங்க, இப்போ கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் அந்த ப்ளேஸை கவுண்டர் டாப்பில் அந்த கார்னர் ப்ளேஸை மட்டும் கொஞ்சம் மாற்றினேன். அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சுட்டு இப்போது நம்மளோட கார்டனுக்கு வந்தாச்சு. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு 4-5 பிளான்ட்ஸ் வச்சுருந்தாலும் எனக்கு இது வந்து கார்டன் தான். அப்புறம் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறப்போ ஒரு 2 சைடும் கோலம் போட்டிருந்தேன். அதுதான் இது. ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஏன்னா மார்னிங் டைம் அதுவும் இந்த பிளேஸில் வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணால் தான் டார்க்காக தெரியும்ன்ட்டு போட்டுட்டு, இதை வந்து கையில் இருட்டில் போடுறப்போ தெரியவே இல்லை, எப்படியோ போட்டாச்சு. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நெடுன்னு போய்கிட்டே இருக்குது, அடர்த்தி இல்லாமல் இருக்குது, ஹைட் மட்டும் ஆகுது அப்படின்ட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கட் பண்ணேன். அது கட் பண்ணி விட்டதையுமே கோலத்து மேலேயே விழுந்துச்சு. ஸோ காற்றுங்க, செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா ட்ரைபோடை வச்சு செல்லையும் நல்லா தான் கவர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அடித்த காற்றுல ட்ரைபடும் விழுந்து, செல்லும் கீழே விழுந்து, ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் எடுத்து ஒன்றும் ஆகலை, மொபைலுக்கும் ஒன்றும் ஆகலை, எடுத்து வச்சு மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி விட வேண்டியது இருந்துச்சுங்க. எந்த பிளான்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் அது வந்து அடர்த்தியாக வரும். நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இவ்வளோ பெரிய பிளான்ட்டை வந்து நம்ம கட் பண்ணுறோமே அப்படிங்கிறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலுமே அது நல்லா இன்னுமே அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக வரணும் இல்லையா, அதனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் உரம்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த டைமில் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வளர்கிறப்போ இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக வளரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 பிளான்ட் மட்டும் ஹைட்டாக இருந்த பிளான்ட்டை கட் பண்ணியாச்சு. இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு 4-5 பிளான்ஸ் பார்க்காததும் இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா அடர்த்தியாக ஒயிட் ரோஸ் மாதிரி, ஒயிட் பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் அது, மருதாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 குரோட்டன்ஸ் டைப்பு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள். நான் கொஞ்சம் அப்படியே மியூசிக்கை செட் பண்ணி விடுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால். ஆனால் இது வந்து அழகான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
என்னங்க பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு என்னென்னா அந்த பாட் ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னதான் நம்ம செராமிக்கில் பிளாஸ்டிக்லன்னு அழகழகாக வாங்கினாலும் இந்த மண் சட்டியில் செஞ்ச இந்த மண் தொட்டி பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அது இருக்கட்டும். இந்த ப்ராடக்ட் அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ஜார் மாதிரி ஒரு டைப். இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கிஃப்டாக வந்துச்சுங்க. வாங்கினதுலேருந்து அப்படியே வச்சுருந்தேன், ஏன்னா தேவையில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நானும் வந்து மோட்டர்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி இருந்துமே அது வந்து சரிப்பட்டு வரலை. அதனால் இப்போதைக்கு இது தேவையாக இருக்குது. அதனால் இப்போ எடுத்தேன். சரி, அப்படியே உங்களோடையும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக நிறைய போட்டெல்லாம் இதில் செய்ய முடியாது. பட் சட்னி அரைக்கிறதுக்கு, இந்த இட்லி பவுடர் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ஃபைனாகவும் கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து வாங்கலை, இது பீஜன் பிராண்டு தான். எங்களுக்கு கிஃப்டாக வந்ததுனால நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம அரைச்சிட்டு அப்படியே இது கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே அதிலேயே ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 ஜார் இருக்குதுங்க. அதே மாதிரி கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ப்ளைன் கேப்பும் இருக்குது. ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஒரு மைனஸ்னால் இதில் ஸ்விட்சஸ் கிடையாது. நம்ம டைரெக்டாக அந்த ப்ளக் ஸ்விட்ச் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் ஆன் பண்ணாலே, இதை லாக் பண்ணி அதை ஆன் பண்ணாலே இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இன்னுமே இதுலேயே ஸ்விட்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படியே வீடியோவும் முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எப்பவும் போல் எனக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் புக்கும் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் வந்து எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறது அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.